சார் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்து பாஜக அரசுக்கு வந்து ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட வந்துட்டு நேற்று வெளிப்படுத்தியிருந்தாரு. அது என்ன சார், கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று நேரடியாக குற்றம் சாட்டவில்லை. தேர்தல் ஆணையம் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை ஆதாரங்களோடு நேற்று ராகுல் காந்தி எடுத்துரைத்தார். தேர்தல் ஆணையம் இது பற்றி தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட கடமை. இப்போ இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு இருக்குது. அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு கம்ப்யூட்டர் மூலமாக ரீடபிளான ஃபார்மேட்டில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது ரீடபிளான ஃபார்மேட்டில் இல்லை. இப்போ இன்றைக்கி தொழில்நுட்பம் எங்கேயோ போயிடுச்சு. நீங்கள் ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்கறதுக்கான சாஃப்ட்வேர்லாம் வந்துருச்சு. அது போன்ற ஒரு ஃபார்மேட்டில் இந்த வாக்காளர் பட்டியலை நீங்கள் கொடுங்கள் என்று பல ஆண்டுகளாக எல்லா கட்சிகளும் வலியுறுத்தி கொண்டு வருகின்றன. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன காரணத்தாலோ இந்த மாதிரி ஒரு ரீடபிள் ஃபார்மேட்டில் இதை கொடுக்கறதுக்கு தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் தயாராக இல்லை. ஸோ அப்போ இந்த வாக்காளர் பட்டியல் சரியாக தான் இருக்கிறதா, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் உண்மையான வாக்காளர்களா என்பதை எப்படி சரிபார்ப்பீர்கள்? சரிபார்க்க முடியாது சார். அவங்க கொடுத்தா தானே சார் சரிபார்க்க முடியும். ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கல, பிரிண்டபிள் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. எப்படி சரி பார்ப்பீங்க? அப்போ அவ்வளோத்தையும் எப்படி சார் பார்க்க முடியும்? அப்படி பார்த்துருக்காங்க ஒரு தொகுதியில். ஏன் நாங்கள் 6 மாதம் எங்களுக்கு இது ஆனது. ஃபஸ்ட்டு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு தேர்தல் கருத்து கணிப்புகளில் ஒன்று வருகிறது, ஆனால் முடிவுகள் வேறாக இருக்கிறது. எக்ஸிட் போல் ஒன்று வருது, முடிவு வேறாக இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சின்றது உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் பாதிக்கும். ஆனால் பிஜேபின்ற கட்சியை மட்டும் ஆன்டி இன்கம்பன்சின்றது பாதிக்காமே இருக்கே, இது எப்படி இயற்கைக்கு முரணாக இருக்கிறது என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டது. ஸோ இதை கம்ப்யூட்டரை வச்சு இதை டேட்டாவை அனலைஸ் பண்ணலான்னு பார்த்தா கம்ப்யூட்டரில் டேட்டா அனலைஸ் பண்ண முடியாத வகையில் இந்த டேட்டா இருக்கிறது. அப்போ என்ன தான் பண்ணுறது? பெங்களூரு சென்ட்ரல் கான்ஸ்டியூன்சி மக்களவை தொகுதியை எடுத்துக்கொள்கிறார்கள். அந்த பெங்களூரு மக்களவை தொகுதியில் 7 அல்லது 8 சட்டப்பேரவை தொகுதிகள் வருகின்றன. அந்த தொகுதியில் 7 தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. ஒரே ஒரு தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறுகிறது. அந்த ஒரு தொகுதியில் பிஜேபி பெற்ற வெற்றியினால் பெங்களூரு சென்ட்ரல் மக்களவை தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற்று விடுகிறது. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்னு மகாதேவபுரா என்ற சட்டப்பேரவை தொகுதியோட டேட்டாவை எடுத்து பார்ப்போம் என்று ராகுல் காந்தி அந்த ப்ரெஸ் மீட்லேயே காட்டுறாரு. அந்த வாக்காளர் பட்டியலெல்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட்டு போட்டு அடுக்குனா 7.5 அடி வருது. ஸோ இதை எப்படி சரிபார்ப்பது என்றால் ஒவ்வொரு பேஜாக எடுத்து சரிபார்க்கணும், வேறு வழியே இல்லை. இதனால தான் சிக்கல் என்கிறார். ஸோ எடுத்து இவங்க சரி பார்க்குறாங்க, ஒன்றா எடுத்து ஃபிசிக்கலாக சரி பார்க்குறாங்க. போய் பார்க்கும்பொழுது 4 விதமான முறைகேடுகள் தெரிய வருகிறது. அந்த தொகுதியில் மகாதேவபுரா சட்டப்பேரவை தொகுதி மட்டும் 1,250,000 வாக்குகள் போலி வாக்காளர்கள் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார். அந்த தொகுதியில் பிஜேபி வெற்றி பெற்ற வாக்கு வேறுபாடு எவ்வளோ தெரியுமா? 33,000.